இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக கிளம்பி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ரிசப்ஷன் சொல்லிட்டு ஈவினிங் டைம் 7 o'clock தான் எல்லாருமே கிளம்பியிருந்தோம். ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம். செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். இதுதான் பொண்ணும் மாப்பிள்ளையும், அவங்களுக்கு தான் ரிசப்ஷனு. இப்போ மண்டபத்துக்கு போயாச்சு. சரின்னு சொல்லிட்டு மொய்லாம் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு மொய் கொடுக்குறதுக்கு க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். சரி ஒரு சின்ன கிளிப்பிங் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்திருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நிறையா வைப்பாங்க. அதனாலே ஃபங்க்ஷனுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், க்யூவில் நின்றுட்டுருக்கும் போது இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்துருந்தேன். பாப்பா செம்ம 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 அட்டகாசம். இப்போ சாப்பிட வந்தாச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு. பாப்பாவுக்கும் தனியாக சேர் போட்டு கொடுத்தாச்சு. பையனும் அந்த பக்கம் உட்காந்துருந்தான். ஓகே, எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டு இன்றைக்கி டேயை என்ஜாய் பண்ணோம். பாருங்க, பாப்பா இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாறி மாறி உட்காந்து சாப்பிட்டா சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டு எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக பானிபூரி டெசர்ட்லாம் வச்சு தான் எல்லாமே சாப்பிட்டா